தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே. வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்திய தேசத்துல ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா என்ன அது அடையாளம் சொல்லுவாங்க? இந்தியாவுக்கு எது அடையாளம்? என்ன? தேசிய கொடி அடையாளம். தேசிய கொடி அது எல்லாருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் அடையாளம். ஒரு ஒரு இடம் தாஜ்மஹால் இல்லையா? ஆமா, அது யுனிகோவா என்னது என்ன சொல்லுவாங்க? அதுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலக அளவில் அது என்ன பண்ணியிருக்காங்க? அதை யாரும் அது மேல போய் பாம்பு எதுவும் போட முடியாது. அதுக்காண்டி அந்த கோட் கொடுத்திருக்கிறதுனால தாஜ்மஹால் இந்திய தேசத்திற்கு என்ன செய்யுங்க? ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு என்ன எவரெஸ்ட் சிகரம் அடையாளமாக இருக்கிறது இல்லையா? சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர்னா ஒரு சிங்கத்துல இருந்து என்ன பண்ணுங்க, தண்ணி ஊத்துற மாதிரி ஒண்ணு காப்பான். துபாய்னு சொன்னா 2 கோபுரத்தை காட்டுவாங்க. இப்படி என்ன பண்ணுவாங்க? அமெரிக்காவை காட்ட சுதந்திர சிலையை காட்டுவாங்க இல்லைங்களா? நான் மட்டும் தான் சொல்லுவாங்க, தெரியுதா இல்லையாங்க? ஆமா, அதான். அப்ப இதெல்லாம் என்னன்னா ஒரு அடையாளம். இதெல்லாம் எங்களுடைய அடையாளம் என்று சொல்றார். அப்போ வேதத்துல என்ன சொல்கிறதுனா, என்னுடைய பிள்ளைகளுக்கு சில அடையாளங்கள் இருக்கு. நம்ம அடையாளம் இருக்கிறோமா, அடையாளத்தோடு இருக்கிறோமா, அடையாளம் இல்லாமல் இருக்கிறோமா? என்ன பார்த்தா இயேசுவை பார்க்கணும். இயேசு இவர்தான், இவர் தானங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்களுடைய நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக ஆமா பிரகாசிப்பிக்க கடவுது. அப்படின்னா என்னன்னா, என்ன பார்த்து தேவனை என்ன பண்ண, என்னுடைய செயல்களை பார்த்து பரலோகத்தில் இருக்க தேவனை பார்த்து என்ன செய்வாங்க? அந்த அவங்களுடைய கடவுள் எப்படிங்க? நல்ல கடவுள். நீங்க கும்புற சாமி நல்ல சாமிங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாம் அடையாளங்கள் உள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கறத இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால், நாம் சில வேளைகளில் நம் அடையாளத்தை மாற்றுவதன் மூலமாக பிசாசு நம்மளை வஞ்சிக்கிற ஒரு காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நம்முடைய நோக்கம் முழுவதுமாக மனிதனை கொல்லவும் அழிக்கவும் என்ன செய்றாங்க? அவன் வந்திருக்கிறான். நாம் பிசாசினுடைய வழிகளிலே தவறுதலாக நாம் மாட்டிக்கொள்கிறதுனாலே நாம் அடையாளங்களை இழந்து போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நம் அடையாளங்களை நாம் மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்வது நல்லதான காரியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்முடைய அடையாளங்கள் என்ன, அல்லது அடையாளத்தின் மூலமாக நமக்கு செயல்படுகிற காரியங்கள் என்ன, இந்த காரியத்தை குறித்து தான் நான் இந்த நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசித்த பின்பு ஜெபித்து நாம் பிரசங்கத்திற்குள்ளாக போகலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? நாங்க இஸ்ரவேலிலே அற்புதங்களும் அடையாளங்களுமாக இருக்கிறோம். ஆமென். யாரினாலே? சேனைகளின் கர்த்தரினாலே. அப்போ நாம் அந்த சேனைகளின் கர்த்தராலே இருங்கலூரிலே அடையாளங்களும் அற்புதங்களுமாய் இருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் யாருங்க? நான் தான் விட்னஸ். யாருக்கு? இயேசுநாதருக்கு நான் தான் விட்னஸ், பிதாவுக்கு நான் தான் விட்னஸ். அந்த விட்னஸா நான் இருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் ஆண்டவர் உலகுக்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோமா என்கிறதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்க இந்த நேரத்தை எங்களுக்கு தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படுவதாக கர்த்தாவே உம்முடைய கரத்துல தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, அபரிமிதமான ஆசீர்வாதங்களை தாரும், கீழ்ப்படிய உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். திரும்ப ஒரு வாட்டி வாசிப்போம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை. என்ன சொல்லியிருக்கிறாங்க? யாருங்க? இல்ல, வசந்த் வாசிங்க. இதோ நானும். நல்லா சொல்லுங்க. இப்ப நம்ம கையை வச்சு சொல்லுவோம். நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளையும் சீயோன் பர்வதத்திலே வாசமாய் இருக்கிற சேனைகளின் கடவுளாலே நானும் என் பிள்ளைகள்
பிள்ளைகளும் சீயோனிலே இருக்கிற தேவனாகிய கர்த்தரினாலே இந்த இருங்கலூரிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இப்படி சொல்லும் பொழுது எல்லாரும் பார்த்து சொன்னா ஆமென் என்று சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம சொல்றத உலக ஜனங்க சொல்லணும் ஆமே ஆமா அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். அப்ப அப்படி சொல்றது அடையாளமான காரியம். ஆமே. அப்போ இதெல்லாம் ஏன் நடக்கல அப்படின்னா நாம சில வேளைகள் என்ன பண்ணிடுறாங்க, தடுமாறிடும் இல்லைங்களா? நம்ம ரோட்ல போகும்போது என்ன பண்றாங்க, எங்கேயாவது பார்த்துட்டு போயிடுவோம், இல்லைன்னா எங்கேயாவது கவனமா இருந்தா கூட சில வேளை கல்லுகள் இருந்து தட்டி விட்டு என்ன பண்ணிடுறோம், விழுந்துரும் இல்லைங்களா? அப்படி விழுந்து கிடக்குறோமா? என்ன பண்றாங்க? ஆமா, சுத்தி முத்தி பாக்குறோம், யாரும் பாக்குறாங்களா இல்லையா கூட பாத்துக்கிறோம். யாரும் பார்க்கல என்ன பண்றாங்க, தட்டிட்டு ஸ்டைலா நடந்து போயிடும். ஏன் காரணம்னா நான் விழுந்து விழுந்து கிடக்கிறவன் இல்ல, நான் விழுந்தா எந்திரிச்சிருவேன். அப்போ ஆவிக்குரியன் எப்பொழுதும் சொன்னா 7 முறை கூட விடலாம், ஆனா விழுந்தா என்ன பண்ணிடுவாங்க, விழுந்து விடுவான். அதுதான் ஆண்டவருடைய வேதம். ஆகவே நாம் தவறுகிறது இயல்பான காரியம், ஆனா தவறுதலுக்குள்ளாகவே இருக்கிறது தான் தீமையான காரியம். அதிலிருந்து நம்ம எழுந்து என்ன செஞ்சிருந்தங்க, மாறி. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்றாங்க, ஏற்ற வேளையில சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொன்பழத்திற்கு சமானம். அது ஏற்ற வேலை ஒரு வார்த்தை வரும் பொழுது ஓ நம்ம மாறிக்கணும் என்கிற எண்ணம் வருமானால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமாகவே நாம் அடையாளங்களாகவும் நம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களாகவும் இருப்போம். ஆமென். சரி, ஒரு வசனம் வாசிக்கிறோம். சில காரியங்களுக்கு அடையாளம் தேவைதான். அப்ப இயேசுநாதருக்கு அடையாளம் தேவை. ஏன் அதுக்கெல்லாம் அடையாளம், நாம எங்க அடையாளமா இருக்கணும்னா ஆண்டவருக்கே அடையாளம் தேவைப்பட்டுச்சு. வாசிக்கலாம், லூக்கா எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 11 இருந்து 12 வசனங்கள் வரை. லூக்கா, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளைகளை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்கிற காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இதுவே உங்களுக்கு அடையாளம். ஒரு குழந்தை பிறந்திருக்கிற, எங்க இருக்கு, தாவீதின் ஊர்ல குழந்தை பிறந்திருக்கு, போய் பாரு. அவர்தான் இயேசுநாதர். என்ன பண்ணுங்க, யாருப்பா அது, எந்த வீட்டுலப்பா பிறந்திருக்கு தெரியல. இப்ப இவர் அடையாளத்தை சொல்றாங்க. அப்பா அங்க முன்னணியத்துல வச்சிருக்காங்க பாரு, அந்த முன்னணியத்துல வச்சிருக்க பிள்ளைக்கு துணியை சுத்தி வச்சிருப்பாங்க பாரு, அதுதான்பா மெசியா. அல்லேலூயா. அப்ப உங்க அடையாளம் தேவைப்படுகிறது. இயேசு பிறக்கும் பொழுதே அவர் பிறந்ததற்காக இவர் தான் மெசியா என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன செய்யப்படுதுங்க, தேவைப்படுகிறாங்க. அதுவும் அதோட நிக்கல, தொடர்ந்து அடையாளங்கள் என்ன பண்ணிருக்காங்க. யோவான் ஸ்நானகன் வரலும் அந்த அடையாளங்கள் காட்டப்பட்டது இல்லைங்களா? அங்க சிமியோன் என்கிற ஒரு ஆலயத்துல சின்ன பிள்ளையா கொண்டு வரும்போது ஒரு அடையாளம் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் பெரியவர் ஆகும் பொழுது 31வது வயசுல அவர் என்ன பண்ணாங்க, 30 வயதுல அவர் ஞானஸ்நானம் வாங்கும் பொழுதும் அங்க அடையாளம் கொடுக்கப்பட்டது. சரி, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்கிறார், தேவனுக்கே அடையாளங்கள் தேவைப்படும் பொழுது நமக்கு அடையாளங்கள் தேவையா அப்படின்னா வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்களாக. ஆமென். அப்போ எனக்கு சாட்சியா நீங்க இருக்கணும்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்ங்கறாருங்க. அப்ப பரிசுத்த ஆவியா இல்லைன்னா நம்ம என்னால என்ன பண்ண முடியாதுங்க. அப்ப உலகத்துல நான் இருங்கலூரிலே சாட்சியா இருக்கணும், அது ஆண்டவரால் நான் சாட்சியா இருக்க வேண்டுமானால் எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் போனால் சாட்சி என்ன பண்ண முடியாதுங்க, இருக்க முடியாது. ஏங்க இருக்க முடியாது? பரிசுத்த ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் சாட்சியா இருக்க முடியுமா? அதான் ஏன் அவர்தான் அவர் நீதியை குறித்து சொல்லுவாரு. எங்கெங்கெல்லாம் நான் தடுமாறணும், எங்கெங்கெல்லாம் விழ போகிறனோ, எங்கெல்லாம் நான் மாறுகிறனோ அங்கெல்லாம் இருந்து என்ன சொல்றாங்க, நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கான விளக்கம் அடுத்த அந்த பகுதியினுடைய பின்பகுதியில என்ன பண்ணிருக்கீங்க, வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். சோத்திரம். ஆகவே பரிசுத்த ஆவி என்கிட்ட இருக்கும் பொழுது நான் நிச்சயமாகவே நான் இருக்கிற இடங்களில சாட்சியா என்னால என்ன செய்யப்படுங்க, இருக்க முடியும். அப்ப பரிசுத்த ஆவி என்னிடத்துல இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கணும். இல்லைன்னா பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணுங்க, வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரி, வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புத்தகம் 24வது அதிகாரம் 3 இருந்து 8. பின்பு அவர் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக
உங்களை வஞ்சியாதபடி ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்க. ஏனெனில் அநேகர் வந்து நாமத்தை தரித்துக் கொண்டு என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனால் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் இவையெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அநேக இடர்கள் அடைந்து ஒருவரை காட்டிக் கொடுத்து பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியானால் அன்பு தணிந்து போகும். முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நிறைய வாசிச்சாச்சுல. சரி, சோத்திரம் உண்டாவதாக. அப்ப இதெல்லாம் என்ன அடையாளம் இன்னைக்கு நடக்குதா? ஜப்பான்ல சுனாமி வந்துச்சு, பேப்பர்ல பாக்கலையா? பாரு, கொஞ்சம் பேப்பர்ல பார்த்தாதான் யாரா இருக்கலாம் ஜோம் பண்ணுங்கிறது நமக்கு என்ன செய்யுங்க கொஞ்சம் தோணும் இல்லைங்களா? நமக்கு மட்டுமே ஜோம் பண்ணிட்டே இல்லாம கொஞ்சம் அடுத்தவங்களுக்காக ஜோம் பண்ணணும்னு சொன்னா பேப்பர்லாம் வாசிக்கலாம், நியூஸ் எல்லாம் நம்ம கேட்கணும். வெறும் நாடகம் மட்டுமே கேட்டிருந்தா என்ன ஆகுது? நாடகம் ஒன்னே ஒரு காரியம், நிறைய நாடகம் பார்க்குறாங்க இல்லையா? அந்த நாடகத்தில் நடக்கிற நிகழ்ச்சி அப்படியே நம்ம ஜோம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த நாடகத்தில் நடக்கிற மாதிரியே எங்கள் வீட்டில் நடக்கணும். எத்தனை பேர் ஜோம் பண்ணுவோம்? என்னம்மா ஆக்கலன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே நடக்கணும். நீங்க ஜெபம் பண்ணி அது நல்ல ஆசீர்வாதமா இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்ப நம்ம பைபிள்ல ஒரு வசனத்தை வாசி, ஆண்டவர் இந்த வசனத்தின்படி அப்படியே எனக்கு ஆக கடவுது அப்படிங்கிறோம். அப்ப நம்ம பாக்குறதா ஆண்டவர் அது மாதிரியே எனக்கு ஆகட்டுமே அப்படின்னு சொன்னா நம்ம ஜெபம் பண்ண முடியுமாங்க? அப்பயும் அதுக்கு அதை பாருங்க. அப்ப அது மாதிரி எனக்குள்ள நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோம்ல, அப்ப இதை பார்க்க கூடாது. ஆமே, சரி, கர்த்தருக்கு சோத்திரம். வேலைக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப என்ன பண்ணிட்டாங்க? இப்போ என்ன நடக்குது உலகத்துல? ஜப்பான்ல என்ன பண்ணிருக்காங்க, சுனாமி வந்துச்சு, பூகமும் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இன்னமும் என்ன பண்ண, உக்ரைன்ல போர் நடந்துகிட்டு தான் இருக்குது இல்லைங்களா? திரும்பி கொரோனா வருதுன்னு சொல்றாங்க. இப்படி எல்லாமே என்ன பண்றாங்க, இந்த வேத வசனங்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க வந்துட்டு இருக்கதா பாக்குறோம். அப்ப இதெல்லாம் வந்துட்டு இருக்க பார்த்தா நமக்கு என்ன தோணுது? வேதனைக்கு ஆரம்பம், ஆண்டர் வருகைக்கு அடையாளம். அப்ப ஆண்டர் வருகைக்கு அடையாளமானால் நாம என்ன செய்யணுங்க? நாம ரெடி ஆயிடணும். ஆமே, அப்போ எதுக்கெல்லாம் அடையாளம் கொடுத்திருக்காருன்னா, எப்பா நீ சாட்சியா இருக்கிறதுக்கு அடையாளம், நான் இந்த உலகத்துக்கு வந்தது அடையாளம், எப்பா இந்த உலகம் அழிய போறதுக்கு அடையாளம், அதனால நீ ஜாக்கிரதையா இருங்கிறதுக்காண்டி ஒரு அடையாளத்தை நம்ம கொடுத்துட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. அப்ப கண்ணில் பார்த்தாச்சு, இனி ஜாக்கிரதையா இருக்கணும். கைவிடப்பட்டோம்னா நித்தியமான நரகம் தான் நமக்கு வரப்போகிறது. ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். அப்ப நாம யாரு முதல்ல தெரிஞ்சிருக்கணும், நமக்கான அடையாளங்கள் என்ன? அப்ப இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறது தெரியுது. அப்ப நமக்கு என்ன அடையாளங்க? நான் இந்த உலகத்துல வந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு என்னங்க அடையாளம்? நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திலே வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமாக ஜனங்களாயும் இருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. அப்ப நாமெல்லாம் யாருன்னா இந்த வேதம் என்ன சொல்லுதுங்க? நாமெல்லாம் யாருங்க? ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். காலத்துக்கலாம் இல்லையா? ராஜரீக கூட்டங்க, ஆசாரிய கூட்டங்க, ஆண்டவருடைய சொந்த ஜனங்களுங்க. ஆமா, ஆனா அப்படியே கொஞ்சம் மேல என்ன போட்டிருக்கு? அவ புண்ணியங்களை அறிவிக்கும்படி அல்ல. முதல்ல என்ன வாசிங்க? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி.
உங்களை ராஜாவா வச்சிருக்கிறதுக்கு, சொந்த ஜனங்களா வச்சிருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, உங்கள் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துல வரவழைத்தவருடைய புண்ணியங்களை சொல்றதுக்காக வேண்டிதான் உங்களை அவ்வளவு தூரம் உங்களை என்ன பண்ணிருக்காங்க, ராஜாவா, ஆசாரியரா, ஜனங்களா இப்படி எல்லாம் தெரிந்தெடுத்து கொண்டது காரணம் ஆண்டவருக்கு என்ன இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்குது. அப்ப அதுக்காகத்தான் நம்மளுக்கு இதுதான் அடையாளம் நமக்கு. அப்ப என்ன ஏன் ரட்சித்தாருங்க? வேலை எல்லாமே ரட்சித்தாரு, அவருக்கு வேலை இருக்கு, அதனால ரட்சித்தாரு. யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைச்சாரு? அப்ப அழைச்சவங்க ஒரு வேலை என்ன இருக்குங்க, இருக்கு. ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்கன்னு சொன்னா எதுக்காக இன்டர்வியூ வைக்கிறாங்க? ஆமா, அவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்கன்னா எதுக்கு பதவி கொடுக்குறாங்க? ஒரு வேலை இருக்கு. ஒரு கலெக்டர் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்தாங்க, அவருக்கு அது என்ன இருக்குங்க, மாவட்டத்துல என்ன பண்ணிருக்கு, ஒரு வேலை இருக்கு. ஒரு டீச்சர் சொன்னா ஒரு வகுப்புல வேலை இருக்கு. ஒரு பியூன்னு சொன்னா அதுக்கான வேலை இருக்குது. எதுக்கோ ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு காரணங்கள் இருக்கிறது. அதற்காகத்தான் ஒரு என்ன செய்றாங்க, வர்றாங்க. அப்ப கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற ஜனங்களுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கானா? ஆமா, ஒண்ணு இருக்குங்க. அந்த வேலை என்னன்னு கேட்டா, என்னை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்திலே வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக என்னை ராஜாவாக, ஆசாரிய கூட்டமாக, சொந்த ஜனங்களாக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் அடையாளம். அப்ப என்ன தெரிஞ்சு கொண்டதுக்கு என்ன அடையாளம்? ராஜரிகம் நமக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். நாங்க யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி இருக்கோம். எதுக்கு காரணம் என்று சொன்னா, நீங்க அவரை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படிங்க அறிவிக்கிறது பார்க்கலாம். சரி, ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். அப்ப ஆண்டவருடைய சொந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்த்தா, ஏசாயா 43வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை என்ன செய்வாங்க, சொல்லி வருவார்கள். ஆமென். அப்ப எந்த ஜனம்? ஆச்சரியமானது ஒரு இடத்தினுடைய வலவத்தினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக சொந்த ஜனங்களாக தெரிஞ்செடுத்தாங்களே, இவங்களுக்கு என்ன வேலைங்க? அந்த வசனத்தை அப்படியே முழுசா வாசிங்க. அந்த ஜனத்தை எதுக்கு ஏற்படுத்தினாருங்க? எனக்கென்று ஏற்படுத்தினேன். அப்ப ஆண்டவருக்குன்னு ஒரு ஜனத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அப்ப கிறிஸ்தவத்தை யாருக்காக ஏற்படுத்தி இருக்கிறாருங்க? அவருக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப அவருக்காக என்னத்துக்கு ஏற்படுத்தினாரு? துதியை சொல்லணும். அப்ப நம்ம துதி சொல்றோமா? சோத்திரம் சொல்றோமா? எந்த ஒரு காரியத்துக்கும் சோத்திரம் சொல்றோமா? இடி இடிச்சா வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த முழங்கால ஊனி எந்திரிக்க முடியாம மல்லு கட்டு போது என்ன பண்றாங்க? இயேசுவே ஐயா, முழங்கால் ஊன்றதுக்கா இயேசுவே. எப்படியோ ஒரு வாட்டி துதி வந்துருது. எந்த ஒரு காரியத்திலும் துதி செலுத்துகிறோமா? அப்ப கடவுளுடைய பிள்ளைங்க என்ன செய்யணுங்க? துதி செலுத்தணும். வாசல்ல வரும் பொழுது உன் வாசல்ல துதியோடும் பிரகாரங்களில, ஆமா, அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கணுங்க? சோத்திரம் 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 சோத்திரம், இதுதான் நம்ம வாயில வந்துட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது ஒரு நினைவுகள் இருந்தோம்னா என்ன ஆகுங்க? நான் ஆண்டவருடைய பிள்ளையா மாறிடுவேன். ஏன்? பிசாசு உள்ள வந்துருவான். அதனாலதான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய கவனங்கள் சிதைக்க வேண்டாம். நான் ரொம்ப நாள் கண்ணை திறந்துட்டே பாட்டு பாடுறேன். இப்பெல்லாம் கண்ணை திறந்துட்டுலாம் பாட்டு பாடுறது இல்லை. கண்ணை மூடிக்குவேன். யாரு வந்தாலும் வராட்டும் நான் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன். ஏன்னு சொன்னா, நான் என்னுடைய ஆவியை நான் என்ன செய்யறோம், அவங்க வராம இருக்காங்களோ, இவங்க வராம இருக்கிறாங்களோ தெரியுமா? சொல்றது புரியுதா இல்லையாங்க? இவங்க எல்லாம் ஏன் வரல, இந்த யோசனை எனக்கு வந்துடக்கூடாது. அதுக்காண்டி கண்ணை மூடிட்டு என்ன பண்றது? ஆமா, பாட்டு பாடுறேன். அப்ப ஏன்னு கேட்டா, என்னுடைய நிலையிலிருந்து நான் விழுந்துடக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வந்துட்டோமா, நம்ம எப்பொழுதும் சோத்திரம் செலுத்துவது, துதி செலுத்துவது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அதனால சொல்றாரு, இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா நம்ம வாயில என்னதான் வரணுங்க? ஆமா, துதி சோத்திரம் தான் வரணும். வேற ஏதாவது வரவே கூடாது. அடுத்தவங்களுடைய திட்டுறதோ, அடுத்தவங்களை கோபமா பேசுறதோ, கெட்ட வார்த்தைகள் பேசுறதோ இல்ல, ஒன்று என்ன சொல்றாங்க, கெட்ட வார்த்தை உன் வாயில் ஒன்றும் ஆமா புறப்படலாகாது. நல்ல பக்தி உள்ள வார்த்தையா தான் பேசணும். பக்தி உள்ள வார்த்தை என்ன? சோத்திரம் 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 தான். ஆமே, ஆமா. அதனால தேவையில்லாத வார்த்தையை பேசாதபடிக்கு எப்போதுமே நீங்க சோத்திரம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தருடைய பிள்ளை என்பதை சாட்சியாக இருக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 102 21 22 வசனங்கள் வரை வாசிக்கலாம். சங்கீதம் 102 21 22. கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில், ஏகமா என்ன பண்ணுங்க? ஆராதனையில எல்லாரும் வந்து கூடும் பொழுது
சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் சீயோன்ல கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆராதனைக்கு கூடி வரும் பொழுதெல்லாம் முதல்ல சொல்லிருக்கு, இவர்கள் என் ஜனங்கள். அவர் என்ன செய்வாங்க? ஆமா, எப்பொழுதும் அவங்க துதியை சொல்லி வருவாங்க. இப்ப என்ன சொல்லிருக்குங்க? ஆராதனைக்கு என்னுடைய ஜனங்கள் வருவார்கள். அவர்கள் என்ன செய்வாங்களாங்க? பைபிள் என்ன போட்டிருக்கு? ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்கையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துங்க. பிரஸ்தாபம் பண்ணுங்க, மகிமைப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது. அப்ப தேவ சமூகத்தில் நம்ம வரும்போது என்ன பண்ணணுங்க? ஆராதிக்க வரும்பொழுதுதான் சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவர், இந்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரை உங்க நாங்க துதிக்கிறோம், செய்த நன்மைக்காக சோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருக்கணுங்க? ஆராதனைக்கு வந்தா சோத்திரம் சொல்லிட்டே இருக்கணுமே. வேற எந்த காரியம் வந்தால் நீங்கள் கர்த்தருடைய அடையாளத்தை இழந்திருப்பீர்கள். ஆமென். அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்து. சரி, சங்கீதம் 106 12 வாசி. அப்பொழுது அவர்கள் அவர் வார்த்தைகளை விசுவாசித்து அவர்கள் துதியை பாடினார்கள். அப்ப பாட கூட வேணாங்க. ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யலாங்க? ஒரு வசனத்தை சொல்றேங்க. இப்ப நம்ம ஒரு வசனத்தை சொல்லணுமா இல்லையாங்க? இவர்கள் என் ஜனங்கள் என்னையே துதியை உன்னை என்ன சொல்லணும்? ஆமென், சோத்திரம். அதான் கேட்கிறாங்க. நீ வசனத்தை கேட்டீங்கன்னா விசுவாசி என்ன பண்ணுங்க? சோத்திரம் சொல்லுங்க. அப்ப வசனத்தை கேட்கும் போது நம்ம என்ன செய்யணுங்க? சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி எல்லாம் அடையாளம் வச்சிருக்காரு பாருங்க ஆண்டவர். கொஞ்சம் கூட நகர முடியாது. நமக்கு ஆராதனை என்ன நினைக்கிறோம்னா, சபைகளை சில வேளைகளை என்ன செய்யறாங்க சில பேரு, இது ஏதோ ஒரு நேரம் போயிட்டு வந்தா போதும் அப்படி என்ன பண்ணுவாங்க? வந்தோமா போனோமா, வந்தோமா போனோமா. இல்லைங்க, கோயில் நாங்கெல்லாம் கரெக்டாக கோயிலுக்கு போயிட்டு வரோம். கோயிலுக்கு போயிட்டு வர்றதுல எந்த பிரயோஜனம் இல்லை. கோயிலுக்கு போகும்போது எப்படி நடையை காத்துக்கொள், அப்படித்தானே போட்டிருக்கு. ஆமா, பைபிள் அப்படிதான். ஒரு நடையை காத்துக்கொண்டு இருக்காங்க. ஒரு ஆலயத்துக்கு போகும்போது ஒரு நடையை காத்துக்கொள். அப்ப நீ ஆலயத்துக்கு போகும்போது ஒரு நடை எப்படி இருக்கிறது, உன்னுடைய செயல் எப்படி இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்ப அந்த அந்த காரியத்தில் நம்ம சரியா இருந்தாதான் நம்ம ஆலயத்துக்கு போனதே சரியா இருக்கும். இல்லை என்று சொன்னா என்ன பண்ணாங்க? வந்தது வேஸ்ட், சும்மா தான் வந்துட்டு போயிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கை அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கொண்டு வருகிறது, ஒரு மகிமையை கொண்டு வருகிறது, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. ஏன்னு சொன்னா, ஆண்டவரே இந்த கட்டளையெல்லாம் நான் கீழ்படுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால என்னங்க? என் பிள்ளைதான் அடையாளம் தெரிஞ்சுக்கு வரா இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தா ஆண்டவருடைய அடையாளமே தெரியல. இவரு கடவுளுடைய பிள்ளையா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் என்ன செய்யாதுங்க? தெரியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுக. வாசிக்கலாம். சங்கீதம் 119 17. அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். 171 வாசிங்க. உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது, நீ உம்முடைய பிரமாணங்களை போதிக்கும் பொழுது உதடுகளும் துதியை பிரஸ்தாபப்படுத்தும். அப்ப இந்த போதிக்கும் பொழுது என்ன பண்ணணுங்க? துதியை பிரஸ்தாபப்படுத்தும். அப்ப இந்த வசனத்தை நம்ம பிரசங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது, போதிக்க கேட்கும் பொழுது என்ன பண்ணணுமாங்க? துதியை பிரஸ்தாபப்படுத்தும். ஆமென். அப்ப ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் என்ன பண்ணணுங்க? ஆமா, ஆமென், சோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் பைபிள் போட்டிருக்குது. ஆமென். 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 வாசிக்கலாம். சங்கீதம் 145 21. என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, கர்த்தரை துதியை சொல்லுவதாக, மாம்ச தேகமுள்ள யாவும், மாமிச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க. யார் இது? கொஞ்சம் கேள்வி பார்ப்போமா? இதெல்லாம் வலிக்குது இல்லையா? இப்ப நான் என்ன மாமிசம் இருக்கு, ஏன்னா அதனாலதான் கிருஷ்ணா வலிக்குது. அப்ப நான் என்ன பண்ணணும்? எப்பொழுதும் என்றென்றைக்கும். என்னையா ஆண்டவர் எப்ப பார்த்தாலுமா சோத்திரம் சொல்லுது, நான் வேற எதுவும் பண்ணக்கூடாதா? உனக்கு இருக்கும்போது சொல்லிட்டே இரியா. ஆமென், சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். சங்கீதம் 150 1 ல இருந்து 6 வரலும் வாசிக்கலாம். எப்படி எல்லாம் துதிக்கிறாங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்க. பரிசுத்த ஸ்தலத்துல துதிங்க. அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்க. அவரை துதிங்க. அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக துதிங்க. மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்க. துதிங்க. எக்கால துதியோடு
துணியோட அவரை துதிங்க, வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். துதிங்க. தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். தம்பூரோட நனத்தோட அவரை துதிங்க, யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்களோடும் அவரை துதிங்க, ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். அவரை துதிங்க, பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் பேரசுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் சுவாசமுள்ள யாவும் என்ன செய்யாங்க? அவரை துதியுங்கள். கர்த்தரை துதிப்பதாக. காணிக்கை பாட்டு பாடும்போது யாராவது வாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைய தான் பாடிட்டு இருக்கு, வேற யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. யாருக்கும் பாட தெரியாதா? யாருக்கும் பாட தெரியாதா? பாட முன்னாடி வரணுங்க. ஆண்டவருக்குன்னு நாங்க ஒரு அடி எடுத்து வச்சாதான் ஆண்டவர் அடுத்த படி என்ன செய்வாங்க? முதல் படிக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அடுத்த படி என்ன செய்யுங்க? சொல்றது புரியுதுங்களா? ஒரு படி மேல காலை வச்சாதான் அடுத்த படியே நமக்கு வரும். நான் வெளியில நின்று இருந்தா அந்த முதல் படி போகலாம், ரெண்டாவது படி எங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறது. முதல் படியில காலை வச்சிடணும். அப்ப நம்முடைய காரியங்களை, என்னுடைய காரியத்தை நான் வெளிப்படுத்தும் பொழுதுதான் பயன்படுத்த முடியுமே தவிர நான் உள்ளே வச்சிருப்பேன்னு சொன்னா ஒரு நாள் என்ன செய்ய முடியாதுங்க, யாருக்குமே தெரியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே சுவாசம் உள்ள யாவும் துதிக்கப்படுவதாக, பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும். நல்லா பாட தெரியும், நல்லா பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நாளை பிடிச்சி தேடிட்டுலாம் இருக்கக்கூடாது இல்லைங்களா? கீபோர்டு வாசிக்கிறோம், என்ன தெரியுதோ நீங்க பயன்படுத்தும் பொழுதுதான் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகிறது, துதி உண்டாகிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமா? எந்த நேரங்களிலும் துதிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இனிமே நம்ம என்னதான் பண்ணணும்? ஆமா, பாடும் பொழுது துதிக்கணும், வரும் பொழுது துதிக்கணும், வசனங்களை கேட்கும் பொழுது துதிக்கணும், பிரசங்கத்தை கேட்கும் பொழுது துதிக்கணும், ஆராதனையில துதிக்கணும் இல்லைங்களா? அல்ல என்ன ஆண்டவர் என்ன சொல்ல சொன்னார்னா, காணிக்க பாட்டு வேற ஏதோ ஒரு பாட்டு பாடணும்னா பாட்டு பாடி துதிக்கணும், பிரசங்கம் பண்ணா துதிக்கணும், ஊழியத்தை செய்யற துதிக்கணும், ரோட்ல போற பஸ்ஸை பார்த்தால துதிக்கணும். ஏங்க? கண்டுபிடிச்சதுக்காக. ஆமா, இல்ல நடந்து போயிட்டு இருக்கோம். ஆண்டவரே நீ பஸ் கொடுத்ததுக்காக சோத்துறோம், இல்லன்னா ஆதி காலத்து மாதிரி என்ன பண்ணிருப்பான்? ஆமா, இங்கே திருச்சி போறது ஒரு நாள் ஆயிரும், திரும்பி வர்றது ஒரு கட்டு சோத்து முடியலாம் கட்டி போய் பாத்துருக்கீங்களா? நீங்க ரொம்ப நாளா அந்த செயின்ட் ஜான் ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரி ஒரு சுமதாங்கி இருந்துச்சு, இப்ப காணும் இருந்துச்சு அந்த இடத்துல. என்னமா அந்த இடத்துல சுமதாங்கி இருந்துச்சு. ஏன்னு கேட்டா அந்த காலத்துல சும தூக்கிட்டு வந்தாங்க, பிள்ளைங்கலாம் தெரியாது, கூட்டி கொண்டு போய் காட்டுங்க. அதெல்லாம் என்னடா எங்க பிள்ளைங்கலாம், இதெல்லாம் என்ன தெரியுமா? நம்ம அதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறோம். பழைய காலங்கள்லாம் என்ன சொல்லுங்க, இதெல்லாம் போய் லெதுவான காரியங்க. நடந்து போனாங்க, நடந்து போறவங்களுக்கு என்ன சொன்னாங்க? தலையில வச்சிருக்க சுமையை எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு தூக்கினா கஷ்டம், அதுக்காண்டி என்ன பண்ணாங்க? சுமதாங்கின்னு வச்சிருந்தாங்க. அப்படியே இறக்கி வச்சுட்டு அப்படியே தூக்கிட்டு என்ன பண்ணிடலாங்க, போயிடுவாங்க. வீட்டுல எல்லாம் திண்ணை கட்டி வச்சிருந்தாங்க. ஏன்னா நடந்து கலப்பாடுறவங்களுக்கு இந்த உட்காரட்டுமே என்ன பண்ணாங்க? ஆமா, திண்ணை கட்டி வச்சிருந்தாங்க. இப்ப திண்ணை கட்டி வச்சு எல்லாம் தண்ணி அடி வந்துடுறாங்க இல்லைங்களா? திண்ணையும் வைக்கிறது இல்ல, ஒண்ணு வைக்கிற கேட்ட போட்டு பூட்டி போடுறோம், பத்தாத்துக்கு நாயாக்கம் பண்ணிடுறோம், யாரும் வரக்கூடாது சொல்லிடுறோம். சரி, சோத்திரம் உண்டாவதாக. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம ஆண்டவரை துதிக்கிறது, மகிமைப்படுத்துகிறது, ஆண்டவருக்கு பயன் பெறுகிற காரியங்களை செய்வதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அடையாளங்களாக வைத்திருக்கிறார். துதிய பார்த்தோன்னு, ஓ இங்க இப்போதான் சோத்திரம் பண்றாங்க, அவங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, எப்ப பார்த்தாலும் சோத்திரம் எடுப்பாங்க. இதெல்லாம் யாருங்க? அல்லேலியா கூட்டம். தெரியுங்களா? அது நீங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? அவங்க அல்லேலியா கூட்டாங்க. கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்? இவன் கத்துனா பயங்கரமா கத்திடுவாங்க, நம்ம கூட கத்த மாட்டோம், அல்லேலியா பயங்கரமா கத்திட்டு இருவாங்க. இல்லை அல்லேலியா கும்பல், இதான் அடையாளம் நமக்கு. அப்ப இந்த அல்லேலியா சொல்லலைன்னா என்ன பண்ணுவாங்க? அட்ரஸ் தெரியாம போயிடும். அதனால நம்ம நல்லா சொல்லலாம் இல்லைங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து ஒரு காரியங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் 22:12. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் என்ன பாருங்க, திரும்பி நல்ல வாசிங்க. இல்ல இல்ல, அந்த வசந்த வாசிங்க. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியாக, அப்ப வேத வசனத்தின்படியாக, அப்ப வேத வசனத்தின்படி வாழ்கிற பக்தி உள்ளவங்க, அங்கே குடியிருக்கிற மற்றவர்களாலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றதுமாகிய அனனியா என்கிற ஒருவன் என்னிடத்திலே வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே பார்வை அடைவாயாக. அப்ப அந்த அனனியாவுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்திருக்கிறார், சாட்சி கொடுக்கிறார். யாருங்க சாட்சி கொடுத்தது? கடவுளே சாட்சி கொடுக்கிறார்.
என்ன சாட்சி கொடுக்குறாரு? ஊர்ல எல்லாம் இவன் தான் என்னவங்க? ஊர்ல யாருங்க அவரு? நல்லவன். அப்புறம் யாருங்க அவரு? வேத வசனத்துல பக்தி உள்ளவன். அப்ப வேத வசனத்தின்படி வாழ்கிறவன் மற்றவர்கள் எல்லாம் பார்த்து என்ன செய்யறாங்க? நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா. இந்த சாட்சியை நம்ம பெற்றுட்டோம்னு சொன்னா துதி சொல்ற மட்டுமில்ல நம்ம அடையாளம். மற்றவங்களால ஒரு அடையாளம் என்னன்னா, என்னை பார்த்து பக்தி உள்ளவன்னு சொல்லிட்டாங்க, என்னை பார்த்து வேதத்தின்படி நடக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. இதாங்க நமக்கு அடையாளம். இது அல்லாத நிறைய அடையாளம் இருக்கு. நம்ம சொல்றோமா இல்லையாங்க? அந்த அங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாடி வீடு இருக்குல்ல, அதான் என் வீடு. புரியுதான சொல்றது? இப்ப நமக்கு அடையாளம் எது வருது சொல்லுங்க? நமக்கு அடையாளமே நம்ம வீடு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அது ஒரு உயிர் உள்ளாது இல்லது. நமக்கு அடையாளம் சொல்றதுக்கு ஏங்க நீங்க எல்லாத்தையும் ஒரு பிள்ளைகிட்ட போய் கேட்டீங்கன்னா என் பேரை சொன்னீங்கன்னா வீட்டை காட்டுவோன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன நம்ம பேர் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நீங்க துதி சோத்திரம் சொல்லிட்டு இருந்து அல்லேலியா சொல்லிட்டு இருந்து இல்லைங்களா, வேதத்தின்படி வாழ்ந்து எல்லாரும் நல்லவன் சொன்னாங்கன்னா யாருங்க தவறாங்க? தாங்கறதுக்கு போற வீடு கரெக்டா கொண்டு வீட்டுல கொண்டு விட்டு போயிடுவான். ஏன் நல்லவன்ல எல்லாரும் நல்லவருங்க, வாங்க நான் கொண்டு விட்டுட்டு போறேங்க அப்படி கொண்டு விட்டுட்டே போயிடுவான். நமக்கு வீடெல்லாம் அட்ரஸ் தேவையில்லை. இந்த சிவப்பு கலர் பெயிண்ட், மஞ்சள் கலர் பெயிண்ட், வாசல்ல ஒரு மரம் நிற்கணும், இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை. ஆமா, நாம மகிமைப்படுவதாக. ஒரு முறை இந்த வளவனூர்ல போய் ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப பேசிட்டு இருக்கும்போது சொன்னா, அவங்க இங்கே பார்த்த மாதிரி இருக்கீங்களே அப்படின்னா. நாங்க அந்த பங்களா மேட்ல இருக்கேன். அந்த காலம்பரை இந்த வீட்டுல திறந்து வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த கூடாங்கன்னா எனக்கு அடையாளம் என்ன வந்துருச்சுங்க அங்க? ஆமா, காலம்பரை 5 மணிக்கு திறந்துருக்கு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கா. ரைட், பரவாயில்லப்பா, நமக்கு அந்த அடையாளம் வந்திருக்கு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை கவனிக்கிறாங்க. எல்லாம் திறந்து ரோட்ல போறவங்க பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இதுதான் நமக்கு அடையாளம். நம்ம இந்த அடையாளத்தை நம்ம கொண்டு வர முயற்சி செஞ்சாலே நம்முடைய வாழ்க்கையில பாதி சாட்சியா வந்துருவாங்க. அல்லேலூயா. இனி அந்த மாதிரி வேண்டாம். அந்த மாடி வீடுன்னு சொல்ல வேண்டாம். சிவப்பு கலர் அடிச்ச வீடு, பஞ்ச கலர் அடிச்ச வீடு, பச்சை கலர் அடிச்ச வீடு என்ன செய்யக்கூடாதுங்க? சொல்லக்கூடாது. நம்ம பேரை சொன்னாலும் என்ன செஞ்சிருங்க? அவருங்களா அந்த வீடுங்க கரெக்டா சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ ஆரம்பித்து விட்டோமானால் நம்ம ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கும். அல்லேலூயா. நாம மகிமைப்படுவதாக. ரோமர் எழுதின புத்தகம் 8வது அதிகாரம் 15 16 வசனங்கள் வரை. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியினுடைய கூட என்ன செய்றாருங்க? நம்மளை பார்த்து சாட்சி வேற வெளியாளு மட்டும் சொன்னா பத்தாது. என்ன ஒரு சாட்சி வரணுங்க? ஆவியானவரே சாட்சி கொடுக்கணும். ஆமா ஆமா, நான் சொல்லுவேன், அப்பெல்லாம் கேட்டு நடக்கிறான். ஆமே, புரியுதுங்களா? நம்ம துதியெல்லாம் எங்க செலுத்துறோங்கிறத பாத்தீங்க. அப்ப நம்முடைய அடையாளம் என்னன்னா, துதி செலுத்துறது நம்முடைய அடையாளம். இன்னொன்று, நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக வாழ்கிறது நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த அடையாளத்திற்கு உலக மக்கள் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சியை சொல்ல வேண்டியதா இருக்கிறது. ஏனென்று சொன்னால், பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் மூவர், பிதா, குமாரன், பரிசுத்த. அப்ப 3 பேருமே நமக்கு ஆவிக்கு சாட்சி கொடுக்கணும். அப்போ சாட்சி கொடுக்கிற அவரு நம்ம பத்தி சாட்சி சொல்ற வேண்டாங்க. நம்ம இங்க மனுஷன் சாட்சி கொடுக்குறானா இருக்கிறானா இல்லைங்கிற அடுத்த பிரச்சனை. ஆனா பரிசுத்தாவே நமக்கு சாட்சி கொடுத்துட்டாருங்கன்னா நம்ம போயிடலாம். ஏங்க, அவர் தான் நமக்கு கீ. பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லும் போதுதான் கீழ் பிடிச்சிடுறாரு. உடனே நமக்கு என்ன செய்யுங்க? கிராண்ட். அவர் தான் ரெக்கமெண்டேஷன் நமக்கு பண்ணணும். அப்ப அவரு எனக்கு என்ன சொல்லணுங்க? சாட்சியாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். முதல்ல தேவை நமக்குள்ள இருக்கிற இந்த சாட்சிகளை எப்படி உருவாக்க வேண்டும், இந்த சாட்சிகளை எப்படி வளர வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மனசாட்சி நமக்கு தேவை. என்ன சாட்சி தேவைங்க? மனசாட்சி தேவை. மனசாட்சி தேவை அப்படின்னா என்ன அர்த்தங்க? என் மனமே நான் குற்றவாளி என்பதை சொல்லும். அது நீதி உள்ளது. புரியுதுங்களா? நம்ம மனசாட்சி என்னைக்குமே அது நீதி உள்ளது. நம்ம தப்பு பண்ண நமக்கு என்ன செய்யுங்க?
தவறு என்பதை சொல்லுவோம். மீறிதான் தவறு பண்றாங்களே ஒழிய இந்த மனசாட்சி சொல்லும் இது தவறு என்று சொல்லும். அப்ப முதல்ல நம்ம எதுக்கு பயப்படணும்னா, என்னுடைய மனசாட்சிக்கு நீங்கள் பயப்படுங்கள், நீங்கள் சாட்சிகளாய் வாழ்வீர்கள். இரண்டாவது ஒரு சாட்சி என்னன்னா மனை சாட்சி. அப்படின்னு என்னங்க? இருக்கிற இடம். யார் இருக்கிற இடம்? யார் யாரு? இல்ல வீட்டுக்காரமா சொல்லணும், இல்ல எங்க வீட்டுக்காரமா சொல்லணும், அதெல்லாம் மனைவியை பத்தி கணவர் சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணுதாங்க, நல்லவங்க தான், சொல்படி கேட்பாங்க, நல்ல பக்தியா இருப்பாங்க, நல்ல ஜோம் பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் சொல்லணும். அதே மாதிரி பிள்ளைய சொல்லணும், எல்லாம் கரெக்டாக ஜோம் பண்ணுவாங்க, பைபிள்லாம் வாசிப்பாங்க. அப்படின்னு யார் சொல்லணுங்க? நம்ம சில பிள்ளைகள்கிட்ட கேட்டால் தான் தெரியும் நம்ம வண்டவாளங்கள்லாம். ஆமா தெரியும். அதனால முதல்ல மனசாட்சி வேணும். ரெண்டாவது நம்ம வீட்டில் உள்ளவங்க சாட்சி சொன்னாலே அது ரெண்டாவது சாட்சி. ஓ, எங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியுங்க நான் எப்படிப்பட்டவன், எங்க வீட்டில் கேட்டு பாருங்க. அதுதான் நமக்கு ரெண்டாவது சாட்சி. மூன்றாவது சாட்சி பார்த்தீங்கன்னா மக்கள் சாட்சி. இதுதான் யாருங்க? நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள். மக்கள் சாட்சி சொல்லணும். அடுத்த காரியம் தான் தேவன் நமக்கு சாட்சி. அல்லேலூயா. இந்த சாட்சிகள் இருந்தா நம்ம ஒரு நாளும் எங்கேயுமே என்ன பண்ண மாட்டாங்க, பிசகி போக மாட்டோம். அல்லேலூயா. இப்ப முதல்ல எந்த சாட்சி நமக்கு தேவைங்க? மனசாட்சி நமக்கு தேவை. அதுக்கு அடுத்து எங்க எடுத்துக்கோணுங்க? என்னச்சுங்க? மனை சாட்சி. முதல்ல மனசாட்சி, மனை சாட்சி, மக்கள் சாட்சி, அப்புறம் என்னங்க? தேவ சாட்சி. இந்த சாட்சி நமக்கு வந்துருமானா நம்ம கரெக்டா நம்முடைய வாழ்க்கையில சரியாய் போய் கொண்டிருப்போம். இந்த சாட்சிகளை எதிர்பார்ப்போம். என்னங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், செஞ்சு பாருங்களேன் இல்லைங்களா? முதல்ல கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம்ல இல்லைங்களா? சாம்பார் வைக்கிறதும் பிரியாணி வைக்கிறதும் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஏதோ நம்ம கத்துக்கிட்டு போய் ட்ரைனிங் ஸ்கூல் தான் வரலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்மளாவே என்ன செய்யலாங்க, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ண என்ன பண்ணுங்க, வந்துடும். ஆமே என்னங்க ட்ரை பண்ண வரும் வராதாங்க? 15 நிமிஷத்துல ஒருத்தன் ஏடிஎம் பொட்டியை கழட்டி எடுத்துக்கிட்டான். 15 நிமிஷத்துல. அங்க எப்படா 5 நிமிஷத்துல பொட்டியை கழட்டிட்டு போனீங்கன்னா, எங்களுக்கு பீகார்ல ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் இருக்குங்கிறான். தெரியுமா? தெரியுது. பீகார்ல ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் வச்சிருக்காங்க. அந்த ட்ரைனிங் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறானா, ஒரு பொட்டி எப்படா கழட்டி 5 நிமிஷம் தூக்கிட்டு போறான் சொல்லி கொடுக்குறானா, இவன் 5 நிமிஷம் தூக்கி போயிட்டாங்க. இப்ப அவனை தேடிட்டு இருக்கிறாங்க. ட்ரைனிங் ஸ்கூல் வச்சிருக்கிறவனு பாருங்க, எதாவதுக்கெல்லாம் ட்ரைனிங் ஸ்கூல் வச்சிருக்கிறானு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு நம்ம முதல்ல சரியா இருக்குன்னு சொன்னா இதுக்கெல்லாம் ட்ரைனிங் வச்சிருக்காங்க. நம்ம அந்த ட்ரைனிங் எல்லாம் இல்ல, முதல்ல நமக்குள்ள இருக்கிறத பார்த்து நம்ம என்ன பண்ணுங்க, ட்ரைனிங் ஆகி என்ன பண்ணுவோம், வந்துருவோம். அந்த ட்ரைனிங் எல்லாம் நமக்கு வேண்டாம். சரி, ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 3 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். 3 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயோக்கு எழுதுகிறது. எப்படி வர? யாருங்க சாட்சி இருக்கு? என்னங்க சாட்சி? மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற, சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயோக்கு எழுதுகிறது. அப்ப பிரியமான காய் எப்படிப்பட்ட ஆளுங்க அவரு? சத்தியத்தின்படி வாழ்கிறவன். அப்ப ஒரு தொண்டை கேட்டேன்னு சொல்லுங்க, இல்லங்க அவர் பைபிள் படி வாழ்கிறவருங்க. ரோட்ல போறவன், தடத்துல போறவன், அவங்க நிறைய ஐடியாலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்ய முடியாதுங்க. அது ஐடியாலாம் நம்ம வாழ்ந்தோம்னா என்ன செய்யாதீங்க. இப்ப நான் சொல்றது புரியுதுங்களாங்க? சத்தியத்தின்படி சாட்சி. ரோட்ல போறோம் சாட்சி. நான் ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு ஒரு ராஜா என்ன பண்ணாரு, நம்ம ஊர்ல அதிகமான தொழில் செய்கிறவர்கள் யார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். பீர்பால் கதை தான் அது. அவர் யாரு அதிகமாக என்ன தொழில் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னாராம். உடனே பீர்பால் சொன்னாராம், மருத்துவ தொழில்னாராம். டாக்டர் இங்க கொஞ்சம் பேர் தாண்டா இருக்கிறாங்கன்னு. இல்லைங்க, மருத்துவ தொழில் தான் அதிகமா இருக்கிறாங்க. நான் அப்படியா அப்படின்னா, ஆமாங்க அப்படின்னாரு. நிரூபிக்கிறேங்க போயிட்டார் பேசாம. அடுத்த நாள் பீர்பால் வரும்போது நம்ம கையில ஒரு கட்டு ஒன்று போட்டு வந்துருக்கிறாரு, பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று போட்டு வந்துருக்கிறாரு. ராஜா கேட்டார், என்ன என் கையில கட்டுனாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, இந்த நகை சுத்தி மாதிரி ஒன்று வந்துருச்சுங்க. அதுக்கான அதுக்கு எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி என்ன பண்ணு சோறுனாரா. அங்க நான் 101 111 சொன்னாராம். எதுக்கு அவ என்ற அப்படின்னாரா. இல்லங்க, இந்த காரியத்தை நீங்க சொன்ன ஆளு 111 ஆளு. அப்ப இத்தனை வைத்தியங்க இருக்கிறாங்க. படிச்சவரு ஒருத்தர் தான், ஆனா இதுக்கு என்ன பண்ணாங்க, எல்லாரும் வைத்தியம் சொல்லுவாங்க. எல்லா வைத்தியம் கேட்டா நம்ம உடம்பு என்ன வருதுங்க, சீக்கிரம் ஏத்திர வேண்டியதான் இல்லைங்களா? அது மாதிரி நிறைய உலகத்துல ஆலோசனை சொல்லுவாங்க. சத்தியத்தின்படி வாழ்கிறத, சத்தியத்தின்படி ஒரு சாட்சி நம்ம வாழ்ந்தோமானால்
நாம் நிலைத்திருக்கிறவர்களா இருப்போம். இதை தாண்டி நம்மளால வாழ முடியாது. இதை தாண்டி வாங்கினா கெட்டு போயிடும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்திய எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 13-14. ஏன் என்று சொன்னால் நம்முடைய சாட்சி எப்படியா இருக்கிறதா? உலகத்திற்கு தேவையான ஒரு சாட்சியா இருக்கிறது. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாற்றப்படும். அப்ப நம்ம எல்லாம் யாருங்க? உலகத்துக்கு நம்ம உப்பா இருக்கிறோம். உலகத்துக்கு நம்ம எப்படியா இருக்கிறாங்க? ஒளியா இருக்கிறோம். அப்படிதானே போட்டிருக்கு. உப்பாவும் ஒளியாவும் இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். நீங்க ஜெபம் பண்ணும்போது தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுக்கணும்னா முதல்ல ஓம் பாவம் நீங்கிருச்சுன்னா தேசத்துக்கு தேமம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்ப தேசத்திற்கு சேமமான ஆட்கள் யாருங்க? நாம தான். அப்ப நாம தான் உலகத்துக்கு யாரா இருக்கிறாங்க? உப்பாக இருக்கிறோம், ஒளி வெளிச்சமாக இருக்கிறோம், ஒளியாக நாம் இருக்கிறோம். அப்ப மற்றவங்களை காட்டி நம்மளாம் யாருங்க? கிரேட். அப்படிதானுங்க. அதனால சொன்னாரு, சின்ன ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரையும் துரத்தும். நமக்கு நமக்கு எவ்வளவு பலன் இருக்கு பாருங்க. ஒருத்தர் 1000 பேரை துறோம்னா 1000 பேரை துரத்துறதுக்கு சமானங்கிறாரு. இப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். நான் உலகத்திற்கு தேவையான ஒரு மனிதனாய் இருக்கிறேன். காரணம், என்னை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு சாட்சியாய் வைத்திருக்கிறார். நான் இந்த உலகத்திற்கு தேவை. இல்லை என்று சொன்னால் உலகம் மாசுபடும், உலகம் வீணா போயிடும், உலகம் பாவத்துல போயிடும். அதுக்காகத்தான் என்னை ஆண்டவர் உப்பாக வைத்திருக்கிறார், வெளிச்சமாக வைத்திருக்கிறார். இதாங்க விட்னஸ். இதுதான் நம்முடைய சாட்சி. நம்ம ஒரு தெருவில் கொண்டு போய் நம்மளை வச்சிருக்காருன்னா எதுக்குங்க? ஒளியா இருக்கிறதுக்கு தான். அப்ப அது எத்தனை பேர் இருளா இருக்கிறாங்க? கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்கள் மேல் பிரகாசமாயிராதபடிக்கு. ஆமா, பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்கி போட்டு வச்சுட்டான். அப்ப அந்த குருட்டு கண்ணெல்லாம் திறக்கணும் யாருங்க? நாம தான் திறக்கணும். நாம தான் வெளிச்சம், நாம தான் உப்பு. அப்ப இந்த தெருவு ஆசீர்வாதமா இருக்கணும் யாரு தான் காரணம்? நாம தான் காரணம். அப்ப தெருவில் உள்ளவங்க நம்ம எல்லாம் என்ன பண்ணணுங்க? ஜெபம் பண்ணி தான் ஆகணும். ஆமே ஆமே. அதுக்குதான் அவங்க வச்சிருக்கிற சாட்சி. அந்த தெருவுக்கே சாட்சி, ஊருக்கே சாட்சி. சரி, சோத்திரம் உண்டாவதாக. யோவான் எழுதின புஸ்தகம் 15:8 வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதாவானவர் மகிமைப்படுவார். எனக்கும் என்ன செய்யுங்க? இதுதான் சாட்சி. எனக்கு சீசர்னா எப்படி இருக்கணும்னு சொன்னா மிகுந்த கனிகளை கொடுக்கணும். அப்ப மிகுந்த கனி 9 கனி தான் சொல்லி இருக்காரு. ஆனா இன்னும் என்ன சொல்லிருக்காங்க? மிகுந்த கனி. எவ்வளவு எவ்வளவு கொடுக்கணும் அவ்வளவு கனி குடியா. என்னென்ன கனி? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம். விசுவாசம் கரெக்ட் தானே? விசுவாசம் கரெக்ட் தானே? ஆமா. விசுவாசம் கனியிலையும் வரும், வரத்திலையும் வரும், ரெண்டுலையுமே வரும். அப்ப நமக்கு வரமாகவும் விசுவாசம் தேவை, கனியாகவும் நமக்கு என்ன செய்யுங்க? விசுவாசம் தேவை என்பது அது அவ்வளவு அழுத்தி சொல்லி இருக்குது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கனிகளை கொடுப்பதுதான் நமக்கு சாட்சி. அன்னை தெரசா என்னங்க கொடுத்தாங்க? அன்பை கொடுத்தாங்க. சாட்சி. அதான் உண்மையான காரியம். அப்ப நம்ம ஏதோ கொடுக்கிறோம் பாருங்க, நமக்குள்ள இருக்காது, ஒரு நாள் குறைஞ்சு போகாது. அன்பை எடுக்க எடுக்க நம்ம என்ன செய்யுங்க? எனக்குள்ளே இருக்கிறதை நான் உனக்கு கொடுக்கிறேன். என்கிட்ட அன்பு ஜாஸ்தியா இருக்கு, உனக்கு கொஞ்சம் அன்பை கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நேசிக்கிறேன், நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், என் சத்துருவை நேசிக்கிறேன். ஏப்பா அவ்வளவு சத்துருவை நேசிக்கிறேன்னு அன்பு இருக்கா? ஆமா, ஏராளமா இருக்கு. இன்னும் என்ன அடிச்சாலும் நான் உங்களை ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு அளவுக்கு எனக்கு என்ன இருக்குதுங்க? கனிகள் இருக்கிறது. அப்ப நம்ம கனிகளை கொடுப்பது நமக்கு சாட்சி. இதெல்லாம் யாருடைய? ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அடையாளங்களாக இருக்கிறவர்களுக்கான காரியங்களா இருக்கிறது. வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் யோவான் 12:26 கூட வாசிங்க. 12. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் செய்கிறவனானால் என் பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன். ஊழியக்காரன் யாரையே சொல்லல, யாரெல்லாம் அவருக்கு ஊழியம் செய்யறாங்களோ அவங்களெல்லாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்ன செய்வாருங்க? ஆமா. அப்ப ஊழியம் செய்தா நான் என்ன செய்வேன்? கனப்படுத்துவேன் இருக்கிறாரு. ஆனா ஊழியம் செய்யணும். என்ன செய்யறாங்க நிறைய பேர் இன்னைக்கு? அட்டூழியம் செய்கிறார்கள் இல்லைங்களாங்க. நிறைய பாத்தீங்கன்னா நிறைய கொள்கை உபதேசங்கள் அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் என்ன பண்றாங்க?
அது அடிச்சு தாக்கி விட்டுறது, அவனை பிடிச்சி திட்டுறது, இவனை பிடிச்சி தட்டுறது, கொண்டு போய் அவனை ஜெயிலில் கொண்டு போய் போடுறது. பார்த்தீங்கன்னா யூபியில் பார்த்தீங்கன்னா ஒரே ரகலை ஓட்டுது. அவனை போய் குறை சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க, இவனை போய் குறை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் என்ன பண்ணுவாங்க, ஊழியம். ஒரு அம்மா அன்னைக்கு வந்தாங்க, அவங்க பேர் நீங்கள் என்னங்க வந்தீங்கன்னா, நாங்கள் ஜப ஊழியம் செய்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் ஒரு அம்மா வந்தாங்க, வந்துட்டு அவங்க என்ன கேட்டாங்க, என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா, எங்கே இருக்கீங்கன்னாரு. ஜப ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் ஜப ஊழியம்மா, அது என்னம்மா அது அப்படின்னு. நான் வந்து எந்த சபையில் என்ன கூப்பிடுறாங்களோ அந்த இடத்துக்கு போய் நான் என்ன செய்வேங்க, ஜப ஊழியம் நடத்துவேன். அப்படின்னா எனக்கு புரியலையம்மா, எனக்கு கற்றுக் கொடுத்த இடத்துலையும் அந்த மாதிரி ஜப ஊழியம் தனியாக ஒன்றும் சொல்லி கொடுக்கல. அது என்ன ஜப ஊழியம்? நாங்கள் இல்லை, நாங்கள் ஒரு வீட்டில் போய் நான் பார்த்து நாங்கள் ஜோம் பண்ணிட்டு வருவோம். நாங்கள் நீங்கள் முதல்ல எந்த சபையில் இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் யார் கூப்பிட்டாலும் போவேன். முதல்ல ஒரு இடத்துக்கு போங்க, அப்புறமேல நீங்கள் ஜப ஊழியம் செய்யுங்க. அத்தோட சரி வரவே இல்லைங்க. நீங்கள் முதல்ல ஒரு இடத்துல இருங்க, அந்த ஒரு இடத்துல இருந்து நீங்கள் ஜப ஊழியம் செய்யுங்க, அப்போ சரியா இருக்குமான்னு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை. இதுதான் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் மெய்யாகவே ஆண்டவருக்குன்ற ஒரு ஊழியம் செய்வோமானால் அதுல நிறைய தியாகங்கள் இருக்கிறது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி நீங்க ஊழியம் செஞ்சோமானா ஆண்டவர் நம்மளை கணக்கு கொடுத்தாரு. மனுஷன் கணப்படுத்தணும் அவசியமே கிடையாது. ஆண்டவரை நம்மளை உயர்த்தி கொண்டு போயிடுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கெல்லாம் நாங்கள் நிறைய சாட்சி சொல்ல முடியும், ஆனால் இப்போ சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறோம். சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 11வது அதிகாரம் 33 40 வசனத்தை வாசிங்க. ரொம்பவும் போடுறோம். 39 40 மட்டும் வாசிங்க. இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். அப்படியே ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள், அக்னி இறங்கினாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு போட்டு இவங்க என்ன பண்ணாங்க, நற்சாட்சியை பெற்றார்கள். எதுல? விசுவாசத்தின் மூலமாய் நற்சாட்சியை பெற்றார்கள். நம்ம விசுவாசத்தினால என்னங்க பெற்றிருக்கிறோம்? என்ன விசுவாசத்துல நம்ம நின்று இருக்கிறோம்? எல்லாமே நாமளா தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு காரியத்தை வச்சுட்டு நாமளாவே பிரயாசப்பட்டு இருக்கோம். என்னைக்கு ஒரு காரியத்தை வச்சுட்டு ஆண்டவரை இது எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம விசுவாசத்தோடு கேட்போமானால் அந்த ஊழியம் சிறப்பாக மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த சாட்சியா நான் ஜீவிக்கிறதுக்கு, நான் துதியை செலுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஏதோ ஒன்று எனக்கு என்ன செய்யுங்க, தேவையா இருக்கிறது. அது என்ன தேவை? 1 யோவான் 2வது அதிகாரம் 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும். அப்ப என்ன சொல்லிருக்கீங்க? நீங்க அவரால என்ன பெற்றிருக்கீங்க? அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க. இந்த உணர்வு தான் நம்மகிட்ட வேணும். நான் தேவனாலே அபிஷேகம் பெற்றிருக்கிறேனா? இப்படி நான் அபிஷேகம் பெற்றனே ஆனால் இந்த உலகத்தில் என்னால சாட்சியாய் வாழ முடியும். நான் எப்பொழுதும் துதி சோத்திரங்களை செலுத்தி நான் ஆண்டவருக்கு மகிமையா ஜீவிக்க முடியும். அப்ப இந்த அபிஷேகம் என்னங்க? அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து 1வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவினுடைய வாக்குத்தத்தம். அந்த அபிஷேகம் என்னங்க? பிதாவினிடத்திலிருந்து வருகிற வாக்குத்தத்தம். அது யாரோ கொடுக்கிறது இல்ல. இன்னைக்கு ஊதி விட்டாங்கன்னா உடனே பரிசுத்தாவி வந்துடுறது கிடையாது. நீ காசு கொடுத்தா எனக்கு பரிசுத்தாவியை கொடுப்பியான்னு கேட்க முடியாது. அங்கே தேவன் கொடுக்கிற ஈவு, அது பிதாவினுடைய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்வதுதான் நமக்கு அபிஷேகம். அல்லேலூயா. அப்ப நாம ஒவ்வொருவரும் அந்த வாக்குத்தத்தமாகிய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை நாம் பெற்றுக் கொள்வோமானால் இந்த உலகத்துல சாட்சியா ஜீவிக்க முடியும். அதனாலதான் பிரதர் பாஸ்டர் 1வது அதிகாரம் 8வது வசனம், எருசலேமிலும் சமாரியா யூதேயா உலகத்தின் கடைசி வரைக்கும் நீ எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க, சாட்சியா நிக்க முடியும்னா உங்கள்ட்ட ஆவியானவர் இருக்கணும். உங்கள்ட்ட ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆண்டவருடைய ஆவி இல்லைன்னு சொன்னா வேஸ்ட்னு அர்த்தம். சரி, வாசிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 24வது வசனம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் இருக்கிறான். அப்ப இந்த வசனத்தின்படியாக யாரு நடக்கிறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்குள்ள ஆண்டவருக்குள்ளார நிலைச்சிருக்கிறாங்க. அவரும் அவருக்குள் நிலைச்சிருக்கிறாரு. அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை
அவர் நமக்கு தந்திரல ஆவினாலே அறிந்திருக்கிறோம். அப்ப என்னோட கூட கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கணும்னா சொல்றோம்ல, கடவுள் என்னோட கூட இருக்கிறாருங்க, நான் செய்யறதெல்லாம் நடக்குது. பிசாசு கூட இருந்தாலும் நடக்கும் நடக்காதாங்க? நடக்கும். ஆனா முதல்ல கடவுள் என்னோட கூட இருக்கிறாருன்னா யார் சொல்லி கொடுக்கணும்? எனக்கு அபிஷேகம் பண்ண பரிசுத்த ஆவியானதான் சொல்லி கொடுக்கணும். உன்னோட கடவுள் தான்ப்பா இருக்கிறாருன்னு சொல்லணும். இல்லைன்னா என்ன பண்ணுங்க, நீங்க அதானி அம்பானி பணக்காரனா தாங்க, அவர் நமக்கு தேவையா தானேங்க, அது கிடைக்குதா இது கிடைக்குதான்னு பாட்டுக்கிறோம்ல. இந்த காசு எல்லாம் நிறைய கிடைச்சு நம்ம என்ன பண்ணாங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு இல்லைங்களா? நமக்கு வீடு கிடைச்சிருச்சுன்னா கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிருக்காரு, ஆசீர்வதிச்சு. கார் கிடைச்சுன்னா ஆசீர்வதிச்சிருக்கிறார், வேலை கிடைச்சுன்னா ஆசீர்வதிச்சிருக்கிறார் இல்லைங்களா? இப்படி ஒன்னொன்னையும் கேட்டா என்ன பண்ணாங்க, ஒரு பொருள் கிடைக்கும் போது நான் ஆசீர்வதிச்சுக்கிறேன். இது நீங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் பிரயாசப்பட்டா என்ன செய்யுங்க, கிடைக்கும். இல்ல எல்லாருக்குமே தான் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த ஆசீர்வாதங்கிறது என்னன்னு கேட்டா, உலகம் தரக்கூடாத ஒன்று இருக்கிறதே, அந்த சமாதானம் தான் தேவன். அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் உலகத்திற்கு சாட்சியாய் ஜீவிக்க என்னை ஒரு அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டும். அது பரிசுத்த ஆவியானவர்தான் நிரப்புவார். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 19வது வசனம். ஆவியை அவித்து போடாதீர்கள். இப்ப முதல்ல இப்ப என்ன பண்ணணுமா, நம்ம கிட்ட இருக்கிற ஆவி என்ன பண்ணக்கூடாது, அவித்து போடாதீர்கள் இல்லைங்களா? அப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஆவி என்ன பண்ணக்கூடாது, அதை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? எப்படி ஒரு முன்னாடி எல்லாம் விளக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, தம்பி விளக்க கொஞ்சம் தூண்டி விடுப்பா, நனைஞ்சு போச்சுன்னு இது திரி கருகி போச்சுருவாங்க. அப்ப தூண்டி விட்டுட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த ஆவியை நான் தூண்டுறேன்னு சொன்னா என்ன பண்ணணுங்க, ஆராதனைக்கும் வரணும், அதுக்கப்புறம் நடக்கிற பிரேயருக்கும் வரணும். அப்பதான் என்ன பண்ணணுங்க, ஆமா அப்பப்ப தூண்டி 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 விட 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 என்ன பண்ணணுங்க, அது வளர்ந்துகிட்டே இருக்கணும்னா நம்ம வெறும் ஆராதனைக்கு மட்டும் ஒரு வாரம் போயிட்டு அப்புறம் அடுத்த வாரத்துக்கு வந்தோம்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரொம்பவும் தோண்ட வேண்டியிருக்கும் இல்லைங்களா? ஆச்சரியம் கடந்துட்டு போதும் அப்புறம் விட்டுட்டோம்னா என்ன பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. அதனால அப்பப்ப அதை என்ன பண்ணுங்க, அங்கங்க கொஞ்சம் தூண்டி விடுறது நல்லதான காரியம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம். சரி, இதுல பாத்தீங்கன்னா வாசிங்க கொஞ்சோண்டு 16 13 16. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். இப்ப அபிஷேகம் பண்ணன தாவீதுல ஆவி வந்துருச்சு. சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு என்ன பண்ணுச்சுங்க, நீங்க ஏன் ஒழுங்கா கேட்க மாட்டேன்ட்டான். ஒழுங்கா என்ன செய்யறங்க, ஆண்டோடைய வார்த்தையை கேட்க மாட்டேன். அவர் என்னென்ன சொன்னாலும் மாறி மாறி போயிட்டு இருந்தாலும் என்ன ஆயிடுச்சுங்க, இப்ப ஆவி போயிடுச்சு. தாவீதுக்கு அந்த ஆவி வந்துருச்சு. இப்ப அவன் ராஜாவாயிட்டான். அப்ப நம்மள்ட்ட இருக்கிற ஒரு மேன்மை இழந்து போக வேணாம்னா அந்த ஆவியை நீங்க என்ன செய்யாதீங்க, அவித்து போடாதீர்கள். லூக்கா எழுதின புத்தகம் 11வது அதிகாரம் 24 நம்மள்ட்ட ஏற்கனவே இருந்துச்சு நிறைய. அந்த ஆவி இப்ப என்ன பண்ணுச்சுங்க, இயேசுநாதருடைய ரத்தத்தினால என்ன பண்ணிடுச்சுங்க, வெளியில போயிருச்சு, துரத்தி விட்டுட்டாரு ஆண்டவர். இனி இந்த இது வந்து தேவனுடைய ஆலயம், இதுக்குள்ள உனக்கு வேலை கிடையாது, துரத்தி விட்டாரு. இப்ப எப்படி இருக்கீங்க, பர்ஃபெக்ட்டா நல்லா ஜோடிச்சு அழகா இருக்குது. இப்ப இந்த ஆவி போன ஆவி என்ன பண்ணுச்சுங்க, சுத்தி பாக்குது, வறண்ட இடங்கள்லாம் திரிஞ்சு பாக்குது. கண்டடையாமல் சொல்லி அது வரும்போது அப்ப என்ன பண்ணுங்க, நம்மள்ட்ட இந்த பாவ அக்கிரமத்தெல்லாம் நம்ம ஒரு வாட்டி விரட்டிட்டோம், திரும்பி என்ன பண்ணுங்க அது, ஆமா இது நல்ல இடமா தானே இருந்துச்சு, அந்த இடத்துக்கு போகணும், திரும்பி வரத்தான் ஆரம்பிக்கும். ஆமே, அப்ப திரும்ப நமக்குள்ள என்ன பண்ணுங்க, வர்றதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பழைய பாவ பழக்க வழக்கங்கள், பாவ சிந்தைகள், பாவ விதமான காரியங்கள் எல்லாம் நம்மளை வந்து திரும்ப தொடரும்படியாக நம்ம வீட்டு வாசல்லையே பாவம் வீட்டு வாசல்படியில் படுத்து கிடக்கும். வாசிங்க தொடர்ந்து. கண்டு திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு ஏதாவது கூட்டிட்டு வந்துடும், புகுந்து அங்கே குடியிருக்கும். முன்னிலைமையிலும் அதிக மோசமா இருக்கு. நீங்க வெறுமனை ஜோடிச்சு மட்டும் வச்சிருக்காதீங்க, உள்ளுக்குள்ள ஆண்டவரை கொண்டு வந்து வச்சிருங்க. அல்லேலூயா. அப்ப வெறுமனை ஜோடிச்சு நாங்க ரொம்ப பரிசுத்தம் 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 உள்ள ஆண்டவரை கொண்டு வந்து வச்சிருங்க, ஆவியானவரை கொண்டு வந்துருங்க உள்ள. அவர் வந்துட்டா இது அங்கேதான் நிக்கும், வெளியில உள்ள வராது. அது ஜோடிச்சு வெறுமையா நல்லா அழகா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஒன்னும் ஆள் இல்லைன்னு இது வந்துட்டு கூட்டிட்டு
அப்ப நம்மகிட்ட முன்ன காட்டிலும் பின்னாடி இருக்கிற ஆவியால் வந்துச்சுன்னா என்ன ஆகுங்க? ஏற்கனவே கஷ்டம். இன்னும் 7 சேர்ந்து வந்துச்சுன்னா இன்னும் பாவத்துக்குள்ள போயிருக்கும். சரி, வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 5 இருந்து. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ஜாக்கிரதையா நம்ம இருக்கணுமா? உங்கள் விசுவாசத்தோடு உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், சகோதர சிநேகத்தையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்குமானால் அறிவிலே கனியற்றவருமா இருக்க ஒட்டாது. நீ கனி கொடுக்கிற அனுபவம் மாறவே மாறாது. இந்த சிலபஸ் படி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை மாத்திக்கிட்டே இருக்கங்க. முதல்ல என்ன, 2வது என்ன, 3வது என்ன, 4வது என்னன்னு நீங்க இந்த வரிசைப்படி நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துகிறானால் நீங்கள் கனுகொடிப்பீர்கள், சாட்சியராய் இருப்பீர்கள், துதி செய்வீர்கள், ஆண்டவருக்கு மகிமையா இருக்கும். 10வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களை எதுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருங்கிறத நல்லா ஞாபகப்படுத்தி நீங்க ஜாக்கிரதையாயிருங்க. காரணம், உங்களை ஆண்டவர் விலையேற பெற்றவராக வைத்திருக்கிறார். தேவன் தன்னுடைய பார்வையில இவர்கள் என் பிள்ளைகள், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம மூலமா அநேக காரியங்களை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த அழைப்பை நாம் உணர்ந்து நம்ம அழைப்போடு கூட நாம் இருப்போமானால், அந்த அபிஷேகத்தோடு நாம் இருப்போமானால், அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையோடு நாம் ஜீவிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில நல்ல மேன்மை உண்டாகும். ஆமென், ஆமென்.